إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وإمام المجاهدين سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: المسلم أخو المسلم لا يظلمه ولا يسلمه، ومن كان في حاجة أخيه كان الله حاجته. وصدق نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து காப்போன் ஆகிய வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அறியாமையிலே மௌட்டீகத்திலே நாம் வாழுகின்ற பாதையில் தான் என்று கூட தெரியாத அன்றைய ஜாகிலியா சமூகத்தை அவர்களுக்கு அறிவுரை ஊட்டி அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஒளி விளக்காய் வந்துதித்த என் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஊன்கள் மீதும், மேலும் நாளை மறுமை நாள் வரை அன்னாரின் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. சீலையாம் நாட்களிலே தலையாய நாள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டுள்ள ஒரு கடமையினை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவருடைய மாளிகையாம் பள்ளிவாயிலே நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்வின் அனைத்து கட்டங்களிலும் குறிப்பாக தனிமையிலும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எவற்றையெல்லாம் என்று நடப்பதற்காக இந்த உலக வாழ்க்கையிலே சந்தோஷமான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நாளை மறுமையிலே அந்த மேலான சுவர்க்கமும் கிடைக்கும் என வாக்களித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்களை முடியுமான வரை எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் செய்வதற்காக இந்த உலக வாழ்க்கையிலே கஷ்டமான பிரச்சனையான சிக்கலான வாழ்க்கையும் நாளை மறுமையிலே அந்த படுகொலியாம் நரகமும் கிடைக்கும் என எச்சரித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்களை விட்டும் முற்று முழுதாக விட்டு விலகி ஒதுங்கி வாழுமாறு முதலில் அடியில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியச் செய்து கொள்கின்றேன். அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் வாழுகின்ற இந்த பூமி தோன்றி சுமார் 4 அல்லது 5 பில்லியன் கோடி வருடங்கள் கடந்திருக்கின்றது. பிரபஞ்சம் தோன்றி பல பில்லியன் வருடங்களுக்கு பின்பு இந்த பூமி தோன்றி இருக்கின்றது. பிரபஞ்சமும் பூமியும் தோன்றி பல பில்லியன் வருடங்களுக்கு பின்பு பேசிக்கொண்டிருக்கின்ற நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களும்
சுமார் 32 பில்லியன் வருடங்களை மாத்திரம் கொண்ட வரலாறாக இந்த மனித வரலாறு காணப்படுகின்றது. எனவே இந்த பாரிய பிரபஞ்சத்தோடு நாம் வாழ்கின்ற இந்த பூமியோடு அதனுடைய ஆயுளோடு அதனுடைய வயதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனிதனுக்கு எந்த விதமான முகவரியும் இருக்கவில்லை, மனிதனுக்கு எந்த விதமான அடையாளம் இருக்கவில்லை. இவ்வாறு வரலாற்றில் அடையாளப்படுத்தப்படாத அறியப்படாத அற்பர்களாக இருந்தும் இந்த மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பாக இந்த பூமிக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த மனிதன் எவ்வாறு இருப்பான் என்பது கூட தெரியவில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த விதமான முகவரியும் இல்லாத இந்த மனிதன் சுமார் 32 பில்லியன் வருடங்களுக்கு பின் முன்னர் தோன்றுகின்றான், உருவாகின்றான். இல்லை, மனிதன் தோற்றுவிக்கப்படுகின்றான். அல்லாஹ்வால் திட்டமிடப்பட்டு அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் ஒரு சக்தியாக முழு பிரபஞ்சத்தையும் ஆளுகின்ற ஒரு சக்தியாக இந்த முழு பூமியையும் வளப்படுத்துகின்ற நிர்வகிக்கின்ற ஒரு சக்தியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் அந்த மனிதன் திட்டமிடப்பட்டு படைக்கப்படுகின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், அலா தஅலல் இன்சான் ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. மனிதன் ஹீனும் மினத் தஹர், மிக நீண்ட காலம், தஹர் என்று சொல்லப்படக்கூடியது யாராலும் எவராலும் வரையறுக்கப்பட முடியாத ஒரு காலத்தை சுற்றியிருக்கின்றது. இவ்வாறு வரையறுக்க முடியாத ஒரு பொருளாக மனிதன் இருந்தான் என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு மனிதனுடைய வரலாற்றை பார்க்குமாறு அவருடைய புத்திக்கு படுமாறு அல்லாஹ் தஆலா அவருக்கு சிந்தித்து பார்க்குமாறு கூறுகின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விதமான ஒன்றாகவும் இந்த மனிதன் இருக்கவில்லை. அப்படி இருந்த உன்னை, இல்லாமல் இருந்த உன்னை வரலாற்றில் முகவரி உள்ளவனாக ஆக்கியிருக்கின்றான் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, என்னையும் உங்களையும் பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லாமல் இருந்து வந்திருக்கின்றோம், முகவரி இன்றி வந்திருக்கின்றோம், மிக குறுகிய வரலாற்றை கொண்டவர்களாக காணப்படுகின்றோம், மிக குறுகிய காலம் வாழ வந்திருக்கின்றோம், அதனூடாக ஏதோ ஒன்றை சாதித்துக் கொள்கின்றோம். பின்னர் மீண்டும் அடையாளமற்றவர்களாக இந்த பூமியை விட்டு பிரிந்து செல்கின்றோம். லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா, யாருக்கும் தெரியாதவர்களாக, யாருக்கும் அடையாளமற்றவர்களாக மீண்டும் நாங்கள் மாறிவிடுகின்றோம். நாங்கள் வாழ்ந்தோமா, இருந்தோமா, எங்களுடைய அடையாளம் எவ்வாறு இருக்கும் என்பது கூட தெரியாத அளவுக்கு நாங்கள் மாறிவிடுகிறோம். கண்ணியமானவர்களே, எனவே எங்களது மனித வரலாற்றை பார்க்கின்ற பொழுது பல பில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த மனிதன் இந்த உலகத்திலே இருக்கவில்லை. பிறகு இந்த உலகத்துக்கு பரிச்சயமானவனாக அவன் மாறுகின்றான். பின்பு இந்த உலகத்துக்கு பரிச்சயமானவனாக மாறி இந்த அதுவும் ஒரு நாட்டிலே, ஒரு பிரதேசத்திலே, ஒரு ஊரிலே, ஒரு குடும்பத்திலே என்று அவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றான், அறிமுகமாக வருகின்றான். ஷைஅன் மذ்கூராவாக அவன் இந்த உலகத்துக்கு வருகின்றான், அனைவருக்கும் அடையாளப்படுத்தப்படக்கூடிய மனிதனாக வருகின்றான். எங்களுடைய பெயரை கூறினால் சிலருக்கு தெரியும், எங்களுடைய அடையாளங்களை கூறினால் சிலருக்கு எங்களை தெரியும், எங்களை பற்றி சொன்னால் எங்களுக்கு சிலரை தெரியும். இவ்வாறு அந்த மனிதன் இந்த உலகத்துக்கு வந்து சில அடையாளங்களை சூழ்ந்து கொள்கின்றான். இதனைத்தான் அல் குர்ஆன் ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா என்று கூறியிருக்கின்றது. அல் குர்ஆனிலே மனிதனை குறிப்பிடுவதற்கு இன்சான் என்ற அந்த சொல் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. இது சூரத்துல் இன்சான் என்ற ஒரு சூறாவில் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவனுக்கு அடுத்த மனிதர்களுடைய அட்டென்ஷன் தேவைப்படுகின்றது. இன்சான் என்ற சொல் சில கருத்துக்களை கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அரவணைப்பு, கண்காணிப்பு, அடுத்தவர்களை புகழுவது, அடுத்தவர்களிடமிருந்து புகழ்ச்சியை எதிர்பார்ப்பது போன்ற கருத்துக்களை அந்த இன்சான், மனிதன் என்ற அந்த சொல் கொண்டிருக்கின்றது. எனவே மனிதனை பொறுத்தவரையில் அவன் சிறு பராயத்தில் இருந்து அடுத்தவர்களுடைய எப்ரிசியேஷனை எதிர்பார்க்கக்கூடியவனாக, அவனுக்கு அடுத்தவர்களுடைய பாராட்டுக்கள் தேவைப்படுகின்றது, அவனுக்கு அடுத்தவர்களுடைய
கைத்தட்டல்கள் தேவைப்படுகின்றது. அவர்களுடைய தரத்திற்கேற்ப அவர்களுடைய அடையாளத்திற்கேற்ப தன்னுடைய அடையாளங்களை தன்னுடைய எட்ரஸை அவர்கள் ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்காக இந்த உலகத்தில் வாழப்படுகின்றார்கள். எனவே மனிதனுடைய இரண்டாவது கட்டமாக அந்த மனிதன் இந்த உலகத்திலே தனக்கான ஒரு அடையாளத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்காக முயற்சிக்கின்றான். ஆனால் அந்த மனிதன் ஒரு இடத்தை மறந்து விடுகின்றான். அறிமுகம் இல்லாமல் இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றோம், அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றோம். எமக்கென்று ஒரு பணி இருக்கின்றது, எமக்கென்று ஒரு இலட்சியம் இருக்கின்றது. நாங்கள் சிறிது காலம் வாழ வந்திருக்கின்றோம், நாம் நீண்ட காலம் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க போவதில்லை என்ற அந்த விஷயத்தை அவன் மறந்து சில பொழுதுகளில் அந்த மனிதன் அவனையே மறந்து விடுகின்றான். பல பொழுதுகளில் அந்த மனிதன் தன்னை படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை கூட மறந்து தனக்கு விலை மதிப்பீடு செய்யக்கூடியவனாக மாறிவிடுகின்றான். ஏன்? இந்த ஊருக்காக இந்த ஊர் பாராட்ட வேண்டும், இந்த உலகத்தில் அவன் ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மனிதன் இவ்வாறு மாறிவிடுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் காணப்படுகின்றது. படைத்த ரப்பல் ஆலமீனை அவன் மறந்து விடுகின்றான். தன்னை வரலாறாக மாற்றிய அந்த அல்லாஹ்வை அவன் மறந்து விடுகின்றான். நன்றி கெட்டவனாக, பெருமை அளிக்கக்கூடியவனாக, மமதை கொண்டவனாக அவன் மாறுகின்றான். ஏன்? அவன் மதுக்கூறாக இந்த உலகத்தில் அவன் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அவன் அடுத்தவர்கள் தன்னை பாராட்ட வேண்டும், தன்னுடைய பேரை எல்லா இடங்களிலும் வாசிக்க வேண்டும் என்பதற்காக அவன் இவ்வாறு மாறிவிடுகின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பின்னால் இருக்கின்ற உண்மைகளை அவன் மறந்து விடுகின்றான். தன்னுடைய பழையத்தை அவன் மறந்து விடுகின்றான். தனக்கு பின்னால் இந்த உலகம் இருந்த பிரபஞ்சத்துக்கு பின்னால் இந்த உலகத்துக்கு பின்னால் இருக்கின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை அந்த மனிதன் மறந்து விடுகின்றான். இது அந்த மனிதனுடைய அடுத்த கட்ட கண்ணோட்டமாக காணப்படுகின்றது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இதற்குத்தான் அழகிய ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை பிரயோகிக்கின்றான். ஷைஅன் மதுக்கூரா. மதுக்கூரா என்ற சொல்லுக்கு இரண்டு விதமான கருத்துக்கள் காணப்படுகின்றன. ஒன்று, வெறுமனே ஒருவரை புகழுவது. இரண்டாவது, ஒருவரை புகழுவது, பாராட்டுவது என்று இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறிக்காட்டினார்கள். எனவே ஒரு மனிதன் தன்னை பாராட்ட வேண்டும், அடுத்தவர்கள் எனக்கு கைத்தட்ட வேண்டும், என்னுடைய பெயர் எல்லா இடங்களிலும் வாசிக்கப்பட வேண்டும் என்று நாம் இருக்கின்றான். இந்த கருத்தோடு தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான். இந்த மனோநிலையில் தான் அவன் படைக்கப்பட்டிருக்கின்றான். ஒரு விடயத்தை அந்த மனிதன் மறந்து விடுகின்றான். மிக நீண்ட காலமாக அவன் ஒரு அடையாளமற்றவனாக, முகவரியற்றவனாக, எந்தவித வரலாறுமற்றவனாக அந்த மனிதன் இருந்தான். இந்த செய்தியை அந்த மனிதன் மறந்து விடுகின்றான். كيف تكفرون بالله أمواتا وكيف تكفرون بالله وكنتم أمواتا فأحياكم. كيف تكفرون بالله. நீங்கள் எவ்வாறு அந்த அல்லாஹ்வுக்கு நிராகரிக்க முடியும்? நீங்கள் எவ்வாறு அவனுக்கு நன்றி கேட்டவனாக இருக்க முடியும்? وكنتم أمواتا فأحياكم. நீங்கள் இல்லாமல் இருந்தீர்கள், உங்களை நாங்கள் தான் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தோம், உங்களுக்கு நாங்கள் தான் உயிர் தந்தோம், உங்களுக்கு நாங்கள் தான் ஒரு வரலாற்றை இந்த உலகத்தில் ஒரு அடையாளத்தை தந்தோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிக்காட்டி இருக்கின்றார். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் அளிக்கும் பொழுது, மனித வரலாறு என்பது எதுவுமே குறிப்பிடப்பட முடியாத ஒரு வரலாறாக காணப்படுகிறது. பல பில்லியன் கணக்கான வருடங்களுக்கு முன்பு அந்த மனிதன் எந்த விதமான முகவரியும் இல்லாதவனாக இருந்தான். பிறகு இந்த உலகத்திற்கு பரிச்சயமாகின்றான். இந்த உலகத்தை தலையில் தூக்கி போட்டுக் கொண்டிருக்கின்றான். தான் மாத்திரம் பாராட்டப்பட வேண்டும், அடுத்தவர்கள் ஒடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த மனோச்சையில் அவன் வாழ ஆரம்பித்து விடுகின்றான். இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا என்று கூறி காட்டியிருக்கின்றான். அவன் அறிமுகம் இல்லாமல் இந்த உலகத்திற்கு வருகின்றான், இந்த உலகத்திலே வாழ்கின்றான். மீண்டும் அறிமுகமற்றவனாக, அடையாளமற்றவனாக அந்த மனிதன் இந்த உலகத்தில் இருந்து சென்று விடுகின்றான்.
முகவரியற்று வந்த மனிதன் ஒரு முகவரியை சுமந்து கொள்கின்றான். மீண்டும் எந்தவித முகவரியும் இல்லாதவனாக அவன் மாறிவிடுகின்றான். மீண்டும் அதே நிலையிலேயே அந்த மனிதன் அடைந்து விடுகின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் மரணித்தால் எனது பணியால் என்னுடைய செயற்பாடுகளால் நான் வாழ வேண்டும். நான் ஒரு ஷைஅன் மத்கூரா, அனைவராலும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மனிதனாக வாழ வேண்டும். இதுதான் சூரத்துல் இன்சான் நாட வருகின்ற மிக முக்கியமான ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. அதே சூறாவிலே 5வது வசனத்தை புரட்டி பார்க்கும் பொழுது அந்த மனிதன் அடுத்த கட்ட வடிவத்தை பெறுகின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், நீங்கள் ஞாபகப்படுத்தப்படுகின்ற மனிதனாக இருக்க வேண்டுமா? இந்த உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே மனிதர்களால் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மனிதனாக நீங்கள் இருக்க வேண்டுமா? முக்கியமாக அல்லாஹ்வால் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய மனிதனாக இருக்க வேண்டுமா, மாற வேண்டுமா? அவ்வாறாக இருந்தால் மனிதன் இன்சான் என்ற அந்த நிலையில் இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டியிருக்கின்றான். அதுதான் அல்-அப்ரார். இன்னல் அப்ரார யஷ்ரபூன மின் கஅஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் யார்? நட்பணி செய்யக்கூடியவர்கள், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் அல்ல, நட்பணி செய்யக்கூடியவர்கள். தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய தேசத்துக்காக, தன்னுடைய பிரதேசத்துக்காக, தன்னுடைய ஊருக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக என்று நட்பணி செய்யக்கூடியவர்களை தான் அல் குர்ஆன் அல்-அப்ரார் நட்பணிகளை செய்யக்கூடியவர்கள் என்று வர்ணித்திருக்கின்றது. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது இன்சானாக பிறந்திருக்கலாம், மனிதனாக அவன் பிறந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அவன் மரணிக்கின்ற பொழுது அல்-அப்ரார் என்கின்ற நட்பணிகளை செய்யக்கூடிய மனிதனாக அவன் மரணிக்க கடமைப்பட்டிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னல் அப்ரார யஷ்ரபூன மின் கஸ். நாளை மறுமையிலே நட்பணி செய்யக்கூடிய அந்த மனிதர்கள் அந்த கோலையிலே பானத்தை அருந்துவார்கள், அந்த சுவர்க்கத்திலே வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் வாழ்க்கை. குறுகிய கால வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நம்முடைய முன்னே வாழ்க்கையை பார்க்க வேண்டும். தற்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையை பார்க்க வேண்டும். இதற்கு பின்னால் வர இருக்கின்ற வாழ்க்கையை பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, உலகம் அழிந்ததன் பின்னால் மீண்டும் உருவாக இருக்கின்ற, நாங்கள் எழுப்பப்பட இருக்கின்ற அந்த கியாமத் நாளை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் மிக முக்கியமாக 4 ஸ்டேஜ்களை, 4 கட்டங்களை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றார். வரலாறு இல்லாத ஒரு காலம், வரலாறு இருக்கின்ற வரலாற்றை பெற்றுக் கொண்ட ஒரு காலம், மரணித்ததன் பின்னால் உள்ள வாழ்க்கை, என்று சொல்லப்படக்கூடிய அந்த அல்லாஹ் மாத்திரம் இருக்கின்ற ஒரு காலம். பின்னர் மீண்டும் அந்த மனிதன் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய அந்த காலம். இந்த 4 விடயங்களையும் ஒரு மனிதன் கட்டாயமாக ஒரு தெளிவை பெற வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்குதான் எம்முடைய விஷயம் பிறக்கின்றது, உருவாகின்றது, எம்முடைய பணி உருவாகின்றது, இலட்சியம் மிக்க வாழ்க்கையின் அர்த்தம் புரிகின்றது. இதனை கொண்டு எமது வாழ்வுடைய தெளிவு உருவாகின்றது. இதனை கொண்டு எம்முடைய இலட்சியத்தை வெற்றி கொள்ள முடியுமா இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, நான் எங்கிருந்து வந்திருக்கின்றேன்? நான் ஏன் வந்திருக்கின்றேன்? நான் ஏன் படைக்கப்பட்டிருக்கின்றேன்? என்னுடைய நோக்கம் என்ன? படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நோக்கம் என்ன? என்னுடைய இலட்சியம் என்ன? என்னுடைய வாழ்க்கை எங்கு சென்று முடிவடைய போகின்றது? மீண்டும் இந்த வாழ்க்கை எங்கு ஆரம்பிக்கப்பட போகின்றது? கண்ணியமானவர்களே, யாரும் ஞாபகப்படுத்தாத அந்த கியாமத் நாளில் எங்களுடைய சகோதரர்களை எங்களை விட்டு விரண்டோடுவார்கள். எங்களுடைய தாய் தந்தையர்கள் எங்களை விட்டு விரண்டோடுவார்கள்.
எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய குழந்தைகள், பிள்ளைகள் எங்களை விட்டு விரண்டு ஓடுவார்கள். லிக்குல் இம்ரியின் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னிஹ். அவர்கள் தங்களுடைய வேலைகளை மாத்திரம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சுயநலமான காலத்தில், பதற்றமான காலத்தில் எங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவர்கள் யார் இருப்பார்கள்? எங்களை பாராட்டக்கூடியவர்கள், எங்களுக்கு கைத்தட்டல்களை வழங்கக்கூடியவர்கள் யார் இருப்பார்கள்? கண்ணியமானவர்களே, இந்த இடத்தில் தான் அல்லாஹ் தஆலா குறிக்காட்டி இருக்கின்றான். நீங்கள் அபராதாக நற்பணிகளை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் என்னிடம் வந்தால் நான் உங்களை ஞாபகப்படுத்துவேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திண்டாட வேண்டிய அவசியம் தேவையில்லை, தடுமாற வேண்டிய அவசியம் தேவையில்லை, கிடையாது. எனவே ஒரு மனிதனுடைய வரலாறு இங்கு சென்று தான் அங்கு போய் ஒரு மனிதனுடைய வரலாறு முடிவடையும். கண்ணியமானவர்களே, இன்னும் அல்லாஹ் தஆலா எமக்கும் எனக்கும் உங்களுக்கும் இந்த இன்சான் என்ற அந்த நிலையிலிருந்து அபரார் என்ற அந்த நிலையை, நட்பணி செய்யக்கூடியவர்கள் என்ற அந்த நிலையை, அடையாளத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வாய்ப்பையும் தந்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, இந்த உலக நோக்கம் பற்றிய தெளிவான விளக்கத்தை பெற்றுக் கொள்வது, அந்த தெளிவை கொண்டு வாழ்வது, அடுத்தவர்களை வாழ வைப்பது, நன்மைகளை சாதித்துக் கொள்வது, அடுத்தவர்களுக்கு நல்லதை செய்வதற்கு ஏவுவது, நன்மைகளை பரப்புவது, இவ்வாறு சிறந்த சமூக கட்டமைப்பை தோற்றுவிக்க முடியுமாக இருக்கின்றது. இதனூடாக எமக்கு ஒரு முகவரி கிடைக்கின்றது. இதனூடாக எமக்கு ஒரு அடையாளத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம். யார் பாராட்டினாலும் சரி, யார் பாராட்டாவிட்டாலும் சரி, யார் எங்களை அப்ரிஷியேட் பண்ணினாலும் சரி, யார் எங்களை அப்ரிஷியேட் பண்ணாவிட்டாலும் சரி, யார் எங்களை கண்டு கொண்டாலும் சரி, யார் எங்களை கண்டு கொள்ளாவிட்டாலும் சரி, அந்த மனிதர்கள் எவ்வாறு கூறுவார்கள் தெரியுமா? إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا. إنما نطعمكم لوجه الله. நாங்கள் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் தான் உணவளித்தோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா. எங்களுக்கு அடுத்தவர்களுடைய உங்களுடைய பிரதிபலன் தேவையில்லை, எங்களுக்கு உங்களுடைய பாராட்டுதல்கள் தேவையில்லை, எங்களுக்கு உங்களுடைய நன்றிக்கடன்கள் தேவையில்லை என்ற இஹ்லாஸான உணர்வோடு வாழுகின்றவர்கள் தான் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள். முகவரியற்று வந்த அந்த மனிதர்கள் இவ்வாறு தான் முகவரிகளை பெற்றுக் கொள்கின்றார்கள். வரலாற்றை தோற்றுவிப்பது, இவ்வாறான அழியாத ஒரு வரலாற்றை தோற்றுவிப்பது தான் இந்த மனித வாழ்க்கையின் நோக்கமாக காணப்படுகிறது. இதன் விளைவாக இன்ஷா அல்லாஹ் அபரார் நற்பணிகளை செய்தவர்களாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியம், வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மீண்டும் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا. நீண்ட நெடுங்காலம் அந்த மனிதன் எந்தவித அடையாளம் மற்றவனாக இருந்தான், எந்தவித வரலாறு மற்றவனாக இருந்தான், அப்போது நாமே அவனை கொண்டு வந்தோம் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கின்றோம், முன்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கின்றோம். நிச்சயமாக எமக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வானாக, எமது வாழ்வின் இலட்சியத்தை சரியாக புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون.
فيا عباد الله، فقد قال الله تعالى وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. فقال أيضا: وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا بالآيات وذكر الحكيم، إنه تعالى جواد كريم وملك عليم ورب حليم، فاستغفروه إنه لغفور رحيم. الحمد لله حمدا كثيرا كما أوجب وأمر، وأشهد أن لا إله إلا الله، وأشهد أن محمدا عبده ورسوله سيد الخلق أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله تعالى في السر والعلن، فإن التقوى تنجيكم من عذاب عليم. وقال تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم ارض ساداتنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعمر الفاروق رضي الله تعالى عنه، وعثمان ذي النورين رضي الله تعالى عنه، وعلي أسد الله رضي الله تعالى عنه، وعن الستة الباقين البررة من العشرة المبشرين في الجنة، وعن باقي الصحابة أجمعين، وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، واختم لنا بخير وفضل برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، ولا تشبه خلقنا بالنار، ولا تجعل لنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخوان الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.